விஜய் தேவரகொண்டாவுடைய கிங்டம் படத்தில் அனிருத் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சாங் கம்போசிஷனாக குபேர் 5 நாட்களுக்கான வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன்ஸை பார்த்தோம்னா தெலுங்கு ஸ்டேட்ஸில் 46.65 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 16.10 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7.5 கோடி, கேரளாவில் 1.2 கோடி, இந்தி மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.10 கோடி, ஓவர்சீஸில் 25.15 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷனை 98.7 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 49.60 கோடி ஷேர் கொடுத்துருக்கு இந்த குபேர படம். ஆனால் 4 நாட்களில் மட்டும் 100 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு குபேர படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. ஆனால் 5 நாட்கள்லேயே 98.7 கோடி வசூல் பண்ணியிருக்கு. நியூஸ் வந்ததில் என்ன இருந்தாலும் முன்ன பின்ன இருக்கலாம். கலெக்ஷன்ஸை பொறுத்தவரை நியூஸ் வந்ததுக்கும் அஃபிஷியலுக்கும் முன்ன பின்ன இருக்கலாம். சின்னதாக ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ரைட்டன் மற்றும் டைரக்ஷனு ஜானி டி சவுசா, வித்தார்த், சந்தானம், பிரசன்னா, குரு சோமசுந்தரம், லக்ஷ்மி பிரியா, பாலசரவணன், ரோஹிணி நடிக்கிறாங்க. இந்த படத்தில் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் சூர்யா நடிக்க போகிறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கார்த்தி 29 படத்தில் முன்னாடி கார்த்தி நானியோடைய 3 படத்தில் கேமியோ ரோலு. இப்போ கார்த்தியோடைய 29 படத்தில் நானி கேமியோ ரோலு. டைரக்டர் தமிழ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பு, சூரி நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனல் டாக்ஸ் போகிறதா மலையாளம் டைரக்டரு அங்கமலை டைரிஸ் ஜல்லிக்கட்டு டைரக்ஷன் பண்ண லிஜோ ஜோஸ் பெல்லிசரி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. விஜய் ஆண்டனியுடைய அடுத்து டைரக்ஷன் பண்ணுற படம் பிச்சைக்காரன் பார்ட் 3 படம் தானா சம்மர் 2027 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி விஜய் ஆண்டனி சொல்லியிருக்காரு. பிச்சைக்காரன் பார்ட் 1 படத்தை சசி டைரக்ஷன் பண்ணார். பிச்சைக்காரன் பார்ட் 2 படத்தை விஜய் ஆண்டனி டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் பிச்சைக்காரன் பார்ட் 3 படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாரு விஜய் ஆண்டனி. கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு 50 நாட்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூ போஸ்டராக வெளியிட்ருக்காங்க. மாசா இருக்குது இந்த போஸ்டரு. இந்த படத்தை வேதக்ஷரா மூவிஸ் ராமாராயோ ஹையஸ்ட் தெலுங்கு ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. 46 கோடிக்கு மேலே